கடல்ல 3 வகையான மீன்கள் இருக்குங்க. முதல் வகை பிற மீன்களை உண்டு வாழும் சுறா போன்றவை. இரண்டாவது வகை பிற மீன்களுக்கு உணவாகும் அப்ராணி மீன்கள். மூன்றாவது வகை பிற மீன்களையும் துன்புறுத்தாமல் தானும் பிற மீன்களுக்கு உணவாகாமல் அறிவுத்தன்மையுடன் நடந்து கொள்ளும் டால்பின் போன்றவை. மனிதர்களையும் இதோட ஒப்பிட்டு பேசலாங்க. முதல் வகை அடுத்தவங்களுக்கு துன்பம் விளைவித்து அதில் இன்பம் காண்றவங்க அல்லது தனக்கு அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறவங்க. ரெண்டாவது வகை பாவப்பட்ட அப்பாவி ஜனங்கள். மூணாவது வகை சாமர்த்தியமாக நடந்து கொண்டு பிறருக்கும் உதவி செய்து வாழும் மக்கள். என்னடா இவன் இன்னைக்கு தத்துவம் பேசுகிறானேன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, இன்னைக்கு ஃபிஷ் பற்றின இடியம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இனிய தமிழஞ்சங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போகிற இடியம் எ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். ஒரு புது இடத்துக்கு போகிறோம் அல்லது பரிச்சயம் இல்லாத இடத்துல இருக்கோம். அப்போ எப்படி தண்ணி இல்லாத மீன் மாதிரி தத்தளிக்கிறோமோ ஃபீல் பண்ணுறோம், அதுதாங்க இந்த இடியம் குறிக்கும். எ பர்சன் ஹூ டசன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள் இன் அ நியூ என்வாயர்மெண்ட் ஆர் சிச்சுவேஷன், அதுதான் இதோட அர்த்தம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, when he first moved to a foreign country, he felt like a fish out of water. But after 3 years living abroad, he feels much more comfortable. அடுத்ததாக நான் பார்க்க போகிற இடியம் there are plenty of other fish in the sea. ஒரு கதவு அடைச்சிச்சுன்னா இன்னொரு கதவு திறக்கும் இல்லையா? நம்ம தவற விட்ட வாய்ப்புகளையோ மனிதர்களையோ அல்லது பொருட்களையோ நினைச்சு மனம் வருந்தக்கூடாது. அதை போலவோ இல்லை அதை விட சிறந்த ஒன்றோ நமக்கு கிடைக்கின்றதா இந்த இடியத்தோட அர்த்தம். There are many other excellent or more suitable people, things, opportunities or possibilities in the world that one may find. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, I'm pretty disappointed that I did not get the job, but I'm trying to remind myself that there are plenty of other fish in the sea. அடுத்ததாக நான் பார்க்க போகிற இடியம் to have other bigger, better fish to fry. இதை விட முக்கியமான ஒரு வேலை எனக்கு இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் இதோட அர்த்தம். To have more important or more interesting things to do or attend to. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, I hope the boss keeps this meeting short. We all have other fish to fry. அடுத்த இடியம் a big fish in a small pond. ஊரில் முக்கியமான புலி எங்கள் தலைவர் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா? an important, successful or influential person in a small community. அதுதான் இந்த இடியத்தோட அர்த்தம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, I'd rather be a big fish in a small pond that moved to New York City and be a nobody. அடுத்து நாம் பார்க்க போகிறது பிக் ஃபிஷ். ஒரு பெரிய தாதா அல்லது மறைமுக உலகின் தலைவர் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? த பாஸ், த லீடர், யூனோ, பிக் ஷாட், பிக் கன், அதுதான் இதோட அர்த்தம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, த police took the little guys but the big fish got away. அடுத்த நான் பார்க்க போகிற இடியம் a different kettle of fish. கொஞ்சம் முன்னாடி சொன்னதுக்கு முற்றிலும் வேறுபாடான விஷயம், செயல் அல்லது மனிதர்கள்னு அர்த்தம். A person or thing that is completely different from previously mentioned. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, you may be able to read French well, but speaking it fluently is a different kettle of fish entirely. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டு ஃபிஷ் இன் ட்ரபிள் வாட்டர்ஸ். எரியிற வீட்டில் குளிர் காயிறதுன்னு சொல்கிறோம்ல, அதுதாங்க. அடுத்தவரோட துன்பத்தில் கலந்துக்கிட்டு அதில் லாபம் அடைய பார்க்குறது. டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் ட்ரபிள் ஆர் அன்சர்டன் கண்டிஷன்ஸ் ஃபார் பர்சனல் ப்ராஃபிட். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, Frank is fishing in troubled waters by buying more shares of that company. They are supposed to be in financial difficulties. அடுத்து நம்ம பார்க்க போகிற இடியம் கோல்டு ஃபிஷ். உனக்கு இரக்கமே இல்லையா, உணர்ச்சியே இல்லையா, அவன் ஒரு கல் நெஞ்சக்காரன், அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல,
அதாங்க கோல்ட் ஃபிஷ்ன்ற இடியத்தோட அர்த்தம். A heartless individual, a person lacking empathy or emotion. The example பார்த்தோன்னா, when I first met him, he seemed rather a cold fish, but actually he's quite passionate. இந்த வருஷத்தில் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ட்ரிங்க் லைக் அ ஃபிஷ். அவன் ஒரு பெரிய குடிகாரன், குடிமகன், மொடா குடி அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதுதான் இந்த இடியத்தோட அர்த்தம். ட்ரிங்க் லைக் அ ஃபிஷ், டு ட்ரிங்க் அ லாட் ஆஃப் ஆல்கஹால். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, நோபடி இன்வைட்ஸ் ஹிம் அவுட் பிகாஸ் ஹி ட்ரிங்க்ஸ் லைக் அ ஃபிஷ். இன்றைக்கி பார்த்து வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.